ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து திரையுலகுக்கு வந்து 50 வருடங்களாவது 2025ஓட ஓகேங்களா. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறதா வந்து நடிகர் சங்கத்தில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நடிகர் சங்க செயலாளர், அதாவது தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளர் விஷால் அவரே வந்து இப்போ வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் அண்ணாத்த குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர் குரூப் இருக்குது. அவங்க சார்பாக வந்து அந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. பொன்விழா நாயகனுக்கு விழா எடுக்கணும் தமிழக அரசு. அவங்க எப்போ வந்து இந்த போஸ்டர் ரெடி பண்ணாங்களோ அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாளில் வந்து இந்த செய்தி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு அவங்க வந்து அந்த போஸ்டர் ரெடி பண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்த 2-3 நாள்லேயே இந்த செய்தி வந்திருக்கு. விஷால் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாராக வந்து 50 வருடங்களாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு உலக சாதனை. அவருக்கு கண்டிப்பாக வந்து நடிகர் சங்கம் சார்பாக பாராட்டு விழா வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உறுதியளிச்சிருக்காரு விஷால், தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளர் விஷால், நடிகர் விஷால் ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அல்டிமேட் ஸ்டார் வந்து ரஜினி சாருடைய தீவிர ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பிடிக்கும். ரஜினி சாரை வந்து அஜித் சாருக்கு பிடிக்கும், அஜித் சாரை வந்து ரஜினி சாருக்கும் பிடிக்கும். அது எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ கூலி ஆடியோ லான்ச்சிலே வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. எவ்வளோ நாள் தான் நான் நல்லவனாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அதாவது வந்து அஜித் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு அல்டிமேட் ஸ்டார் அந்த டாபிக் வந்துடுது பார்த்திங்களா. அதுதான் இப்போ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார் ரேஸில் வந்து இப்போ வெளிநாட்டில் வந்து பங்கெடுத்துட்டு கார் ரேஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணும்போது திடீர்னு அவருடைய செல்ஃபோன் வந்து ரிங் ஆச்சு. ரிங் ஆகும்போது அந்த ரிங்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தில் வர அந்த ஹுக்கும் பாடல் ரிங்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங்டோனை அஜித் சார் வச்சுருக்காரு. ரசிகர்கள் கேட்டுட்டு சும்மா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. உடனே இந்த செய்தியை வந்து பரவி விட்டு இப்போ வந்து எல்லாமே அஜித் சாரோட அந்த ரிங்டோன் வந்து ஹுக்கும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பற்றி கீழே காமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.